வீர மார்த்தாண்டபுரம்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேர் உத்தமசேனன். அவனுக்கு 2 ராணி. அதில் ஒரு ராணி செத்து போயிட்டா. அந்த செத்துப்போன ராணிக்கு மகேந்திரன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் தான் பெரியவன். அந்த இன்னொரு ராணி பேர் கனகவல்லி. அவளுக்கு உபேந்திரன்னு ஒரு பையன் இருந்தான். இந்த ராஜா என்ன பண்ணா, தனக்கு அப்புறமா மகேந்திரன் தான் அடுத்த ராஜாவாக வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மகேந்திரனுக்கு இளவரசனாக பட்டம் கட்டலான்னு பார்த்தான். அது அந்த கனகவல்லிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அவள் என்ன நினச்சா, இந்த ராஜாவுக்கு அப்புறமா அவளோட பையன் உபேந்திரன் தான் ராஜாவாக வரணும் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஆசைப்பட்டா. அதனால திடீர்னு என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு எனக்கு பயங்கரமாக தலைவலிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா போட்டா. உடனே அரண்மனை வைத்தியர்களெல்லாம் வச்சு அவளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்து சிகிச்சை கொடுக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் யார் என்ன சிகிச்சை கொடுத்தாலும் சரி, என்னோடய தலைவலி போகவே இல்லை, என்னால் தலைவலி தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. உடனே அந்த ராஜா என்ன பண்ணார், எல்லா நாட்டு வைத்தியர்களையும் வர சொல்லி பார்க்க சொன்னார். யார் இந்த ராணியை குணப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு நிறையா சன்மானம்லாம் தரேன், நிறையா பரிசு தரேன் அப்படின்லாம் சொன்னார். எல்லா வைத்தியர்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் யாராலையும் ஒன்றும் குணப்படுத்தவே முடியல. ஏன்னா நிஜமாகவே ஏதாவது ஒன்று தலையில் வலி இருந்தால் தானே அவளுக்கு குணப்படுத்த முடியும். இவ சும்மா ட்ராமா தானே போடுறா. அதனால் யாராலையும் அவளோட தலைவலியை குணப்படுத்தவே முடியல. இப்படியே ஒரு 3 மாதம் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இந்த கனகவல்லியே ஒரு வைத்தியரை ஏற்பாடு பண்ணி, நீ அரண்மனைக்கு ராணியோட தலைவலியை நான் குணப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு நீ ராஜாட்ட வெகுமதி கேளு அப்படின்னு சொல்லி என்ன வெகுமதி கேட்கணுங்கிறதையும் சொல்லி அனுப்பிச்சா. அதே மாதிரி பார்த்தா இந்த வைத்தியர் ஒரு நாளைக்கு நேராக கிளம்பி அந்த இதுக்கு வந்தார், அரண்மனைக்கு வந்தார். வந்துட்டு ராஜாட்ட இந்த மாதிரி ராணி கனகவல்லியோட தலைவலியை நான் குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே ராஜாவுக்கு சரி நீயும் போய் முயற்சி பண்ணி பாரு, இது வரைக்கும் நிறையா பேர் வந்துட்டாங்க, யாராலையும் குணப்படுத்த முடியல, நீ முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொன்னார். ஒருவேளை நான் குணப்படுத்திட்டா அப்படின்னு இந்த வைத்தியர் கேட்டார். நீ குணப்படுத்திட்டா நீ என்ன கேட்குறியோ அதை நான் தரேன் அப்படின்னு சொன்னார். உடனே நிஜமாகவே சொல்கிறீங்களா ராஜா, நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா அப்படின்னார். நிஜமாகவே தான் சொல்கிறேன், நீ என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னு அந்த ராஜாவும் சொன்னார். உடனே இந்த வைத்தியர் என்ன பண்ணார், சரி அப்படின்ட்டு நேராக போய் ராணிக்கு ஏதோ மூலிகையெல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு மூலிகையெல்லாம் கொடுத்தார். அது பார்த்தா சும்மா சாதாரணமாக இருக்கிற மூலிகை தான். ராணி அதை வாங்கி சாப்பிட எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணம் தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து எனக்கு தலைவலி டோட்டலாகவே போயிடுத்து, நான் இப்போ ரொம்ப நன்னா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ராணியும் சொல்லிட்டா. உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. அவரை கூப்பிட்டார், அந்த வைத்தியரை கூப்பிட்டு இது மாதிரி நான் சொன்ன மாதிரி உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தரேன். உனக்கு என்ன வேணும், 1 கோடி பவுன் வேணுமா, இல்லை 10 ஊர் வேணுமா, இல்லை என்னோடய நாட்டில் பாதி வேணும்னாலும் நீ எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னார். உடனே இந்த வைத்தியர் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ராஜா, நான் ஒரு வைத்தியன், எனக்கு என்னத்துக்கு அவ்வளோ பணம்லாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வயசாகிடுது, அதனால் எனக்கு உதவிக்கு ஒரு ஆள் வேணும், அதனால் உங்கள் பையன் மகேந்திரனை என்னோட அனுப்புங்க உதவிக்கு அப்படின்னு சொன்னார். உடனே ராஜா அதை கேட்டு ஷாக் ஆகிட்டார். என்ன வைத்தியரை நீங்கள் தெரிஞ்சு தான் கேட்குறீங்களா, மகேந்திரன் அடுத்து இளவரசனாக போகிறான் அந்த நாட்டுக்கு, எனக்கு அப்புறமா அவன் தான் அந்த நாட்டுக்கு மன்னனாக போகிறான், நீங்கள் அவனை உங்களுக்கு உதவிக்கு ஆள் வேணும்னு கேட்டு அவனை கூப்பிட்டு போக பார்க்குறீங்க, உங்களுக்கு உதவிக்கு வேணும்னா 10 பேரை அனுப்புகிறேன் அப்படின்னார். உடனே அந்த வைத்தியர் சொன்னார், இந்த பாருங்க ராஜா, நான் ராணிக்கு குணப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் என்ன கேட்டாலும் தரேன்னு சொன்னீங்க. இப்போ நான் கேட்குறது மகேந்திரனோட உதவிக்கு அனுப்புங்கன்னு தான் கேட்குறேன். அதை அனுப்ப முடிஞ்சால் அனுப்புங்க, இல்லைன்னா நீங்கள் வாக்கு தவறுனவர் அப்படின்னு சொல்லி எல்லா ஊர் மக்களும் உங்களை பேசட்டும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், நான் போகிறேன் அப்படின்னார். உடனே ராஜாவுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த மகேந்திரன் அங்கேருந்து வந்தான். வந்துட்டு அப்பா நான் வைத்தியரோட போகிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே ராஜா என்னப்பா மகேந்திரா இப்படி சொல்கிற, நீ தான் அடுத்து இளவரசன் ஆகணும் இந்த நாட்டுக்கு, எனக்கு அப்புறம் நீ தான் அந்த நாட்டுக்கு ராஜா ஆகணும்,
நீ வந்து நான் இப்படி வைத்தியரோட போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு. இல்லைப்பா, எனக்கு அப்புறமா நான் வந்து வைத்தியரோட போகிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு அப்புறமா இந்த உபேந்திரனுக்கு வந்து இளவரசனாக்கி அவனை ராஜா ஆக்கிருங்க, பரவாயில்ல, நான் அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்கல, இந்த வைத்தியர் சொன்ன மாதிரியே நான் வந்து அவரோட போயிருக்கேன் அப்படின்னு சொன்னோம். உடனே அந்த கனகவல்லிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. சரி, அடுத்தாப்புல உபேந்திரன் தான் வந்து இளவரசனாக போகிறான், இந்த நாட்டுக்கும் ராஜா ஆக போகிறான் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தா. இந்த மகேந்திரன் என்ன பண்ணால் வைத்தியரோட கிளம்பி நேராக வைத்தியர் இருக்கிற ஊருக்கு போனான். அந்த வைத்தியரும் பார்த்தா ஒரு நல்ல வைத்தியர் தான். அவருக்கு நல்ல மூலிகை சாஸ்திரம்லாம் தெரிஞ்சிருந்தது. எந்த எந்த வியாதிக்கு எந்த மூலிகையெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாமும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. உடனே இவன் என்ன பண்ணால் அவரோட போய் உட்காந்துக்கிட்டு அவரோட வைத்திய சாஸ்திரம் முழுக்க நல்லா கற்றுக்கிட்டான். எந்தெந்த வியாதிக்கு என்னென்ன மூலிகையெல்லாம் கொடுக்கணும், அந்த மூலிகையெல்லாம் எங்கே போய் பறிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டான். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், அந்த வைத்தியர் வந்து அப்போ மகேந்திரா நீ போய் இந்த காட்டில் போய் இந்த மூலிகையெல்லாம் பறிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இவனை காட்டுக்கு அனுப்பிச்சி விட்டார். இவன் என்ன பண்ணால் சரி வைத்தியர் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக நேராக காட்டுக்கு வந்து அந்த மூலிகையெல்லாம் தேடி தேடி பறிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ பார்த்தா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ஏதோ சத்தம் கட்டுச்சு. உடனே இந்த காட்டில் யாரா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சத்தம் போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருமே இல்லைங்க. எங்கே இந்த சத்தம் வருதுன்னு இவனும் தேடிட்டு போனால் அங்கே வந்து ஒரு தவளை, அதோட கால் வந்து ஒரு கல்லுக்கடியில் மாட்டிக்கிச்சு. அந்த தவளை தான் வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துது. ஏன்னா ஒரு பெரிய பாம்பு வந்து அங்கே அந்த தவளையை சாப்பிட்றதுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து இந்த மகேந்திரன் பார்த்துட்டான். பார்த்த உடனே அந்த பாம்பு பார்த்தா இவனோட பெருசாக இருக்குது, மகேந்திரனை விட அவ்வளோ பெரிய பாம்பு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாம்பை அந்த மகேந்திரன் பார்த்ததே இல்லை. உடனே மகேந்திரன் என்ன பண்ணால் அந்த பாம்பை வந்து விரட்டி விட பார்த்தான். ஆனால் அந்த பாம்பு வந்து தவளையை விட்டுட்டு இந்த மகேந்திரனை சாப்பிட்றதுக்கு வந்தது. வந்த உடனே இந்த மகேந்திரன் என்ன பண்ணான், அந்த பாம்போட சண்டை போட்டான். பாம்புக்கும் அவனுக்கும் பயங்கர சண்டை. அந்த காட்டில் பாம்பு வந்து பார்த்தா நல்லா ஆக்ரோஷமாக சண்டை போட்டுச்சு. ஒரு சமயத்தில் மகேந்திரன் என்ன பண்ணால், பாம்பு வந்து கொத்துறதுக்கு வரும்போது டக்குன்னு நவுந்துக்கிட்டு இவனோட கத்தி எடுத்து பாம்போட கழுத்தில் வெட்டி விட்டான். வெட்டின உடனே பாம்பு வந்து அப்படியே சுருண்டு போய் கீழே விழுந்துருச்சு. பாம்பு விழுந்த இடத்துல பார்த்தா அந்த பாம்புக்கு பதிலாக ஒரு இளவரசி இருக்கா. அவள் வந்து இது மாதிரி எழுந்திருச்சு இந்த மகேந்திரனை கும்பிட்டு அவள் சொன்னா, அது மாதிரி நான் வந்து அவந்தி நாட்டு இளவரசி, இது மாதிரி எனக்கு வந்து ஒரு சாபத்தினால நான் வந்து பாம்பாயிட்டேன். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு காட்டில் வந்து ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து அங்கே ஒரு முனிவர் தவம் பண்ணிகிட்டு இருந்ததை பார்க்காம நான் ஓடி போய் அவர் மேலே விழுந்து அவர் தவத்தை கலைச்சிட்டேன். அதனால் அவர் வந்து என்னை வந்து ஒரு கொடிய பாம்பா போன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு. அதுலேருந்து பார்த்தா எனக்கு வந்து பசி தாங்கவே தாங்காது. இங்கே வர்ற யார் இந்த காட்டுக்குள்ளே வந்தாலும் அந்த மனுஷங்களெல்லாம் முழுங்கி நான் வந்து பெரிய பாம்பாயிட்டேன். அப்புறம் அவர் வந்து எனக்கு சாப விமோச்சனமாக யார் வந்து ஒன்றை கொல்றானோ அவன் மூலமாக உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். ஒரு இளவரசன் வந்து உன்னை கொல்லுவான், அப்போ உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ அந்த இளவரசனே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் வந்து எனக்கு ஒரு சாப விமோச்சனம் கொடுத்துருந்தாரு. அதுலேருந்து இந்த காட்டுக்கு வந்து யாராவது இளவரசர்களுக்கு வந்தால் கூட அவங்களோட நான் சண்டை போடுவேன். நிறையா இளவரசர்களை நான் சாப்பிட்டும் இருக்கேன். என்கிட்ட யார் என்னை ஜெயிக்கிறாங்களோ என்னை கொல்றாங்களோ அவங்கள தான் வந்து நான் கல்யாணமும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இளவரசி சொன்னான். சொன்ன உடனே இவனுக்கு ஆச்சரியம் தாங்கலை. அதுக்குள்ளே அந்த தவளை இருக்குல்ல, அந்த தவளை ஓடி போய் என்ன பண்ணால், அந்த தவளையோட கால் வந்து ஒரு பாறையில் மாட்டிகிட்டு இருந்துச்சு. அதை காப்பாற்றி விட்டான். காப்பாற்றி விட்டு தவளைகிட்ட வந்து சரி இப்போ உன் காலை எடுத்து விட்டேன், உன் காலில் கொஞ்சம் அடிபட்டுருக்கு, நான் உனக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு மருந்தை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகையை எடுத்து அதோட காலில் வந்து 2 சொட்டு அந்த மூலிகையை புழிஞ்சான். புழிஞ்ச உடனே தவளையோட கால் வந்து சரியாயிடுச்சு. உடனே அந்த தவளை என்ன சொல்லிச்சு, நீ ரொம்ப நல்லவனாக இருக்க, இந்தா நான் உனக்கு ஒரு கண்ணாடி தரேன், இந்த கண்ணாடியில் நீ எதை நினச்சிக்கிட்டு அந்த கண்ணாடியில் பார்த்தாலும் அது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய கண்ணாடியை அவனுக்கு கொடுத்துச்சு. இவன் என்ன பண்ணான், அந்த இளவரசியை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தான். அந்த காட்டில் பார்த்தா நடுவில் ஒருத்தன் மயங்கி கிடந்தான். அவன் பார்த்தா நம்ம பூமியில் இருக்கிற ஆள் மாதிரியே இல்லை, எங்கேயோ வானத்துலேருந்து வந்தவன் மாதிரி இருந்தான். உடனே இவன் இங்கே மயங்கி கிடக்கான், யார் இது அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணான், இவனோட மூலிகையிலேருந்து எடுத்து நல்ல மூலிகையெல்லாம் செலக்ட் பண்ணி அந்த மூலிகையெல்லாம் அவனோட காதில் புழிஞ்சான். புழிஞ்ச உடனே அவன் வந்து முழிச்சுக்கிட்டு இது மாதிரி நான் வந்து ஒரு கந்தர்வன், வானத்துலேருந்து வரும்போது
இங்கே வந்து கால் தடுக்கி கீழே விழுந்ததில் தலையில் கொஞ்சம் அடிபட்டு எனக்கு வந்து நான் மயக்கம் அடைஞ்சி கீழே விழுந்து கிடந்தேன். நல்ல வேலைக்கு நீ வந்து ஒரு மூலிகை எடுத்து என் காதில் புழிஞ்சு என்னை வந்து மறுபடியும் மயக்கத்தை இது பண்ணி விட்ட, அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஒரு மாய வாள் கொடுத்தான். இந்த வாள் வந்து உன் கையில் இருக்கிற வரைக்கும் நீ வந்து எந்த போர் வந்தாலும் சரி நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாளை இவனுக்கு கொடுத்துட்டு போனான். இவன் அந்த வாளை எடுத்துக்கிட்டு அந்த இளவரசியும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த வைத்தியர்கிட்ட வந்தான். வந்துட்டு நடந்ததெல்லாம் சொன்னான். சொல்லிவிட்டு இது மாதிரி எங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாட்டை காட்டு அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடிக்கிட்ட சொன்னான். அப்போ பார்த்தா இவங்க நாட்டை சுற்றி எக்கச்சக்கமான எதிரி படைகள் வந்து நிற்குது. இவனோட தம்பியால் அந்த போர் பண்ணி அந்த எதிரியெல்லாம் விரட்டவே முடியல. அதை மாதிரி தடுமாறிட்டு இருக்கான் இவனோட தம்பி அந்த உபேந்திரன். இவங்க அப்பாலாம் வந்து அரண்மனையில் இருக்கார். அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சுல்ல, அதனால் அவர் அரண்மனையில் இருக்கார். ஸோ இந்த வைத்தியர்கிட்ட என்ன சொன்னால், நாடு வந்து ரொம்ப ஆபத்தில் இருக்குது, நான் வந்து உடனே போய் நாட்டை காப்பாற்றணும், எனக்கு அதுக்கு நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி இந்த வைத்தியர்கிட்ட கேட்டான். அந்த வைத்தியர் வந்து சொன்னார், இது மாதிரி நீ மகேந்திரா நீ வந்து முதல்ல கிளம்பி போய் உங்கள் அப்பாவையும் நாட்டையும் காப்பாற்று. நான் ஆக்சுவலாக உன்னை வந்து ராஜா ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் சித்தி சொன்னாங்களே, கனகவல்லி சித்தி சொன்னாங்களேங்கிறதுனால தான் நான் வந்து உன்னை கூப்பிட்டு வந்தேன். உபேந்திரன் வந்து ராஜா ஆகணும், அதனால் எப்படியாவது மகேந்திரனை நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி உங்கள் சித்தி கனகவல்லி சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து உன்னை கூப்பிட்டு வந்தேன். இப்போ உபேந்திரனால் வந்து எதிரிகளெல்லாம் அழிக்க முடியல, அவன் ரொம்ப திணறான். அதனால் நீ போனால் தான் எதிரிகளெல்லாம் அழிக்க முடியும். நீ வந்து என்னோட இத்தனை நாள் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, நீ முதல்ல கிளம்பி உங்கள் நாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டார். உடனே மகேந்திரன் என்ன பண்ணான், அந்த அவந்தி இளவரசியும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக இவனோட நாட்டுக்கு வந்தான். வந்த உடனே இவனை பார்த்த உடனே படைகளுக்கெல்லாம் பயங்கர உற்சாகம் வந்துருச்சு. ஏன்னா நம்மளோட தலைவன் வந்துட்டான் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக போர் பண்ணி எதிரிகளெல்லாம் அடித்து ஓட ஓட விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்டதுக்கப்புறம் உபேந்திரனும் என்ன சொன்னான், அண்ணா இந்த நாட்டை வந்து என்னால் ஆள முடியாதுண்ணா, நான் வந்து நீ உங்களை மாதிரி வந்து எனக்கு வந்து வீரமும் கிடையாது, இந்த நாட்டை பாதுகாக்கிற அளவுக்கு எனக்கு வந்து பலமும் கிடையாது, நீங்களே ராஜா ஆகிடுங்க, நான் இளவரசனாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உபேந்திரனும் வந்து மகேந்திரனுக்கு வழி விட்டான். அதுக்கப்புறம் எதிரிகள் இல்லாமல் ஓடி போயிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் அந்த மகேந்திரன் வந்து அந்த நாட்டுக்கே ராஜா ஆகி இந்த அவந்திபுர இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்தான். நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.